ஒரு சிலருக்கு ஆதார் கார்டில் அவங்களோட பெயரோட இன்சியலும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரியே நாம் எப்படி பேன் கார்ட்லேயும் இன்சியல் சேர்ந்து வர்றது போலே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக நியூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ பேன் கார்டு செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் கார்டில் இருக்கிற நேம் வரணும்னா நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அது போலவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல லாஸ்ட் நேம்ல என்னோட நேமும் ஃபர்ஸ்ட் நேம்ல இனிஷியலோட அப்ரிவேஷனை நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ண அப்புறமா கேப்சா என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டெம்பரரி டோக்கன் நம்பர் வரும். அதுக்கப்புறமா அடுத்து வர்ற பேஜ்ல நான் ரெண்டாவது ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்கிறதுனால இங்கே பேன் கார்டு டேட்டா பேஸில் அது ஃபெச் ஆகும்போது எரர் காமிக்கும். அதாவது உங்களோட அமௌண்ட் டெபிட் ஆகும், ஆனால் உங்களால் ஃபைனல் ஸ்டேஜில் பேன் கார்டு ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இந்த ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேன் கார்டும் வேணும், அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சாஃப்ட் காப்பி மட்டும் போதும்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னோட ஆதார் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஆதார் கார்டில் என்னோட நேம் எப்படி இருந்துச்சோ அதை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா சர்நேமில் என்னோட நேமையும் ஃபர்ஸ்ட் நேமில் என்னோட இனிஷியலோட அப்ரிவேஷனையும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது போல இருக்கும். இதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த ஏரியா கோட் இந்த பேஜில் எல்லா டீட்டெயில்ஸுமே செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பேஜில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பண்ண அப்புறமா சப்மிட் கொடுத்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட்னு வந்துடும். அதுக்கப்புறமா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த பேஜில் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா ஓடிபி ஜென்ரேட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை ஆதென்டிகேட் பண்ணுறது போல இருக்கும். இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்து அதில் வர்ற ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே சப்மிட் பண்ண அப்புறமா இது போல் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இதில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை பயன்படுத்தி நாம பேன் கார்டு ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணிக்கலாம்.